நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உலகமாகிய கிறிஸ்து டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமத்தில் 18வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்கலாமா? தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். சரி, பாருங்கள், இன்றைக்கு நாம் உத்தமமாக இரு, உத்தம மார்க்கம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். உத்தம மார்க்கம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அந்த கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் வாசித்திருக்கிறீங்க. இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே நல்லாக தெரியும். வேத வார்த்தைகளில் உள்ள அத்தனை சம்பவங்களும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதை நாம் தியானிக்கும் முன்பதாக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? என் கூட நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவீர்களா? உத்தம மார்க்கத்தார்களாக நீங்கள் மாறும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு முன்பாக கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆகார் சொன்னான், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னான். என்னை காண்கிற தேவனை நானும் காண்கிறேன். அந்த அன்பு தெய்வத்தை நம்ம நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நம்மை உயர்த்துகிற ஆண்டவரை, நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவரை, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர். உத்தம மார்க்கத்தானாக்கி என்னை நீதிமானாக்கி சொல்லுவீர்களா? நீங்கள் எப்படி உங்களை உத்தம மார்க்கத்தார்களாக மாற்றினாரே, அந்த அன்பு தெய்வத்தை பாடுவீர்களா? அந்த அன்பு தெய்வத்தை, என்னை உத்தமனாக மாற்றின ஆண்டவர் மேலே நான் அன்பு வைத்திருக்கிறேன், அவர் ஆராதிக்கிறேன், அவர் நம்புகிறேன், அவருடைய சத்தியத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், சங்கீர்த்தனம் பண்ணுகிறேன். என் கூட சேர்ந்து கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்வீர்களா? உத்தம மார்க்கத்தானாக்கி என்னை நீதிமானாக்கி, உத்தம மார்க்கத்தானாக்கி என்னை நீதிமானாக்கி, நித்திய ஜீவ பாதை காட்டிய சத்திய தேவனே, நித்திய ஜீவ பாதையிலே, நித்திய ஜீவ பாதை காட்டிய சத்திய தேவனே. அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, சொல்லுங்க அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, என் ரட்சிப்பாகிய என் இயேசுவே. அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, என் ரட்சிப்பாகிய என் இயேசுவே. சொல்லுங்க அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, என் ரட்சிப்பாகிய என் இயேசுவே. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன், உச்சரித்து பாருங்களேன். உத்தமனாயிருக்க சொல்லுகின்ற ஆண்டவர், நீ கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாயிருக்க கடவாய். அந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உத்தம மார்க்கத்தார்களாக நாம் மாறுவோம், கர்த்தருக்கு பின்பாக நம்ம நடப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆபிரகாம் உம்மை நோக்கி பார்த்தான், மோசே உம்மை நோக்கி பார்த்தான். அப்பா, நாங்களும் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆபிரகாம் வழிபட்டு தொழுது கொள்ளப்பட்டவரே, அதிசயமான கிருபையை விளங்க செய்தவரே, பழைய உடன்படிக்கையில் இது புதிய உடன்படிக்கையில் இயேசு என்ற பேரில் எங்களோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறீரே, எங்களோடு இந்த ஜோசுவா டிவி மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறீரே. வேத வார்த்தைக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, பாருங்கள், உபாகமம்
18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 13 உன் முன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். உத்தமனாய் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வேத வார்த்தையில் பிரியப்படுகிறீர்களா? இது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரக்கூடியவைகள். உத்தமமான வார்த்தை, சத்திய வார்த்தை. சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், இங்கே மோசே என்ற பக்தன் கர்த்தருடைய முகத்தை பார்த்தவன், பிரகாசம் அடைந்தவன், கர்த்தருடைய மகிமைக்குள் சீனாய் மலையில் 40 நாள் தங்கி இருந்தவன் மேகத்தை பார்த்தான், கர்த்தருடைய மகிமையை பார்த்தான். அந்த மோசே என்ற பக்தன் தான் இப்படியாக சொல்லுகிறான். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். என்ன உத்தமம் பாருங்க. அதற்கு மேலே உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தக்காரனும் செத்தவர்களில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். பாருங்க, ஒரு நிபந்தனையை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருப்பதற்காக அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, 18ஆம் அதிகாரம் உபகமத்தில் 11 மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயபத்தக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். அப்படி உங்களுக்குள்ள இந்த பட்டியலில் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவங்க, மந்திரவாதியிட்ட போய் ஆலோசனை கேட்கிறவங்க, மாயவித்தக்காரன், இப்படி குறி கேட்கிறவன் உங்களுக்குள்ள இருந்தா அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் 13 இப்படியாக உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். 12 இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்னின்று துரத்தி விட்டார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை போய் சுதந்தரிக்க போகிறாங்க. அதற்கு முன்பதாக ஒரு டீச்சராக மோசே அவர்களுக்கு பாடத்தை கற்பிக்கிறான். ஒரு வாத்தியார் எப்படி பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கிறாரோ அதை மாதிரி, அதை விட மேலாக, அதை விட கண்ணும் கருத்துமாக கவனமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். பாருங்க, அருவருப்பான வசனமா. இந்த அருவருப்பான காரியங்களை கானான் தேசத்தில் உள்ளவங்க, நீங்க சுதந்தரிக்க போகிற தேசத்தில் வாழுகிறவங்க செய்ததுனால அவங்க நான் துரத்தி இருக்கேன், உங்களை கொண்டு துரத்த போறேன். அதனால அந்த காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா உத்தம மார்க்கத்தை விட்டு விலகிடுவீங்க. செய்தீங்கன்னா உத்தம மார்க்கத்தார்கள் என்ற பட்டியலில் இடம் பெறுவீங்க. அடுத்து 14 பாருங்க, நீ துரத்தி விடுகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டார். அப்போ நம்ம நாள் பார்க்கக்கூடாது, நேரத்தை பார்க்கக்கூடாது, சமணம் பார்க்கக்கூடாது, மந்திரவாதியை போய் பார்க்கக்கூடாது. மந்திரவாதி மனுஷன்தான், அவனுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது. மாம்சத்தால் ஒரு பிடி எடுத்து மண்ணை எடுத்து கர்த்தர் ஒரு மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதி வைத்திருக்கிறார். அந்த மனுஷன்தான் மந்திரவாதி. அவங்கிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை கேட்கக்கூடாது, குறி கேட்கக்கூடாது. இது கர்த்தருடைய கட்டளை, இது கர்த்தருடைய கண்டிஷன். பக்தனாகிய தாவீது 18ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறான், உம்முடைய கண்டிதத்தினாலும் உமது நாசியின் சுவாச காற்றினாலும்
தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு புதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. கண்டிஷன். எனக்கு எதிராக வந்த தடைகளை, தர்க்கங்கள், தர்க்கிக்கிற மனிதர்களை கர்த்தர் ஒரு கண்டிஷன் போட்டார். ஏன் தாசனாகிய தாவீத நீ தொடாத, தொட்டா நீ வனாந்தரத்தில் விழுவ, நீ இந்த பூமியில சஞ்சரிக்க மாட்ட. ஒரு கண்டிஷன். உம்முடைய கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதவுகள் திறமுண்டு பூதலத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். அவன் உத்தம மார்க்கத்தான். அவன் குறி கேட்க மாட்டான். சவுல் குறி கேட்டான். அதனால சவுல் குறி கேட்டது நிமித்தம் கர்த்தர் அவன் மேல கோபப்பட்டார். கர்த்தர் அவனை அடித்தார். அவன் கர்த்தருடைய கரத்தினால அவன் இந்த ராஜ்ய பாரத்தை இழந்தான். இந்த பூமியை விட்டு போயிட்டான். செத்தவர்களிடத்துல போய் குறி கேட்டான். தீர்க்க தரிசனம் அவனுக்கு வரல. நாள் பார்க்கிறவளை பார்க்க போனான். குறி சொல்லுகிறவர்களே இந்த தேசத்தில் இருக்காதபடி அறுப்புண்டு போக பண்ணினவன் கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தினால அப்படி செய்த மனுஷன் மறுபடி பாருங்க குறி கேட்க போனான். ஆனால் தாவீதோ பாருங்க கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி பாடி கர்த்தரை ஆராதித்திருக்கிறான். உத்தம மார்க்கத்தானாக்கி என்னை நீதிமானாக்கி நித்திய ஜீவ பாதை காட்டிய சத்திய தேவனே, நித்திய ஜீவ பாதை காட்டிய சத்திய தேவனே, அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, என் ரட்சிப்பாகிய என் இயேசுவே. எனக்கு உத்தம மார்க்கத்தை கொடுத்த ஆண்டவர், நீ எனக்கு முன்பாக உத்தமனா இருக்க கடவா என்று கர்த்தர் என்கிட்ட சொன்னதுனால பழைய வாழ்க்கையில் 27 வயது வரையிலும் நடந்த தவறுகளை, நடத்தின அந்த தீமையான பாதைகளை, காரியங்களை நான் விட்டு விலகினேன். அதனால உத்தம மார்க்கத்தானாக்கி என்னை நீதிமானாக்கி நித்திய ஜீவ பாதை கட்டிய சத்திய தேவனே, ஓஹோ நித்திய ஜீவ பாதை கட்டிய சத்திய தேவனே, அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, என் ரட்சிப்பாகிய என் இயேசுவே, அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, என் ரட்சிப்பாகிய என் இயேசுவே. உம் சமூகத்திற்கு நான் வந்திருக்கின்றேன், உம் அழகு பாதத்தில் பணிந்திருக்கின்றேன். அப்பா என் இயேசுவே, அன்பே என் இயேசுவே, என் ரட்சிப்பாகிய என் இயேசுவே. வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் இப்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 16 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து பரலோகராஜ்யத்தை குறித்து ஒரு உவமையாக நம்முடைய காதுகள் கேட்க, நம்முடைய ஆவிக்கு எட்டும்படியாக வேத வார்த்தைகளை உவமைகளாக பேசியிருக்கிறாரு. இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. பரலோகம் என்கின்ற அந்த காணியாட்சிக்கு நான் உங்களை கூட்டிட்டு வரப்போகிறேன். அதற்கு முன்பதாக நான் சொல்லுகின்ற இந்த உவமைகளெல்லாம் நீங்கள் கேட்டு கீழ்ப்படுத்தீங்கன்னா உத்தமமாக வாழ்வீங்க. பாருங்க, ஒரு 3 பேருக்கு தாலந்துகளை கர்த்தர் கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு 5 தாலந்தை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்தை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாலந்தை கொடுக்குறாரு. 5 தாலந்து வாங்கினவன் 5 ஆக்கினான், 10 ஆக்கினான். அதை 5 கூட 5 சம்பாதித்தான். 2 தாலந்தை வாங்கினவன் 2 கூட 2 சேர்த்து 4 ஆக்கினான், சம்பாத்தியம் பண்ணினான். அவன் சுறுசுறுப்பாக இருந்தான், வேலை செய்தான் கர்த்தருடைய நாமத்தினால. ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன் போய் என்ன செஞ்சானா, புதைத்து வைத்துட்டான். வெகு காலம் கழித்து அந்த ஊழியக்கார், அந்த எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அந்த எஜமான் தூர தேசத்திற்கு போனானா.
பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படியாக எழுதியிருக்கிறார். வேதத்தை நமக்கு பிரசங்கித்திருக்கிறார் சுவிசேஷமாக. பாருங்க, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். 20 வசனத்தில் இப்படியாக 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை சம்பாதித்து கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன். அந்த எஜமான் மறுமொழி சொல்லுகிறான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்த அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை நம்ம கடைபிடித்து நடக்கிற போது என்ன உண்டாகிறது? ஒரு எஜமான் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய எஜமான் தன்னுடைய சாயலாக நம்மை படைத்தார். தன்னுடைய சுவாசத்தை நமக்குள்ளே ஊதினார். என் பிள்ளைங்க நான் உருவாக்குனவங்க, என் சாயலானவங்க, என் மகிமையை பெற்றவங்க இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எனக்காக அவங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பி தாளந்துகளை கையில் கொடுக்குறாரு. அந்த தாளந்த, ஒரு தாளந்த 5 தாளந்த கொடுத்தவன் 10 ஆக்குனான். 5 சம்பாதித்தான் 10 ஆக்குனான். 2 தாளந்த வாங்கினவன் மறுபடியும் 2 சம்பாதித்து 4 ஆக்கினான். இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையானவர்களே, உத்தமம் உள்ளவர்களே, பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தவர்களே, அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிங்க. அன்பு தெய்வம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்திற்குள்ள நீங்க பிரவேசிப்பதற்கு உத்தம மார்க்கத்தாக தாராக கர்த்தருக்கு முன்பாக நடப்பதற்கு உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்தணும். பாருங்கள், இந்த வேத வசனத்தை என் இருதய பலகையில் 27வது வயதில் எழுதின அந்த வேத வசனத்திற்குள்ளிருந்து புதிய ராகங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு பாடலை சிறப்பாக நான் பாட ஆசைப்படுகிறேன். பாருங்கள், 23ஆம் சங்கீதத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாடல். எங்கிட்ட கர்த்தர் கொடுத்த தாளந்த 2 கொடுத்தார் 4ஆக மாற்றியிருக்கிறேன். அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. வளைத்தடியும் கோலும் என்னை தேற்றுமே, உமதடிமையினுடைய உள்ளம் உம்மை போற்றுமே. வளைத்தடியும் கோலும் என்னை தேற்றுமே, உமதடிமையினுடைய உள்ளம் உம்மை போற்றுமே. தாழ்ச்சி எனக்கு இயேசு கூட இருப்பதால் வளைதடியும் கோலும் என்னை தேற்றுமே, உமதடிமையினுடைய உள்ளம் உம்மை போற்றுமே. நல்ல மேய்ப்பன் இயேசு எனக்கு முன்பாக செல்பவரே, வருகிறேன் நான் உமக்கு பின்னே. நல்ல மேய்ப்பனானவரே, எனக்கு முன்பாக செல்பவரே, வருகிறேன் நான் உமக்கு பின்னே. பசும்புல் மேய்ச்சல் எனக்கு உண்டு, அமர்ந்த தண்ணீர் எனக்கு உண்டு. இந்த நம்பிக்கை உள்ளத்தில் கொண்டு வாழுகின்றேன் நானும் இங்கு. இந்த நம்பிக்கை உள்ளத்தில் கொண்டு வாழுகின்றேன் நானும் இங்கு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டுக்கள் அப்பா பிதாவுக்கு, குமாரன் இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவர்க்கு. அப்பா பிதாவுக்கு, குமாரன் இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவர்க்கு.
வளைதடியும் கோலும் என்னை தேற்றுமே. உமதடிமையினுடைய உள்ளம் உம்மை போற்றுமே. தாழ்ச்சி எனக்கு இல்லையே, இயேசு கூட இருப்பதால். தாழ்ச்சி எனக்கு இல்லையே, இயேசு கூட இருப்பதால். பார்த்தீர்களா, கர்த்தர் என்கிட்ட 2 தாலந்தை கொடுத்தாரு, நான் 4ஆக மாற்றியிருக்கிறேன். 300 சினிமா பாடல்களை இதய பலகையில் எழுதி வைத்திருந்தேன். அவைகள் மூலமாக தீமைகள் வந்தது, நன்மைகள் எல்லாம் போயிடுச்சு. துக்கம் வந்துருச்சு, சந்தோஷம் இல்லை. இனி கிறிஸ்துவுக்குள்ளே வாழாமல், வேதத்தின்படி நடக்காமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி கிறிஸ்துவிடத்தில் அந்த இளைய குமாரனை போல மனம் திரும்பி வந்தேன். ஆண்டவரே, நான் இந்த சினிமா பாட்டுகளை மறக்கணுமேன்னு சொன்னேன். என் வார்த்தைகளை எதே பலகையில் எழுதி வையின்னு சொன்ன கர்த்தர் சொன்னார், நீ உத்தம மார்க்கத்தானாக மாறுவ, என் சத்தியத்தின்படி நடப்ப, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்ப, என் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்கிறேன். என் கூட இந்த பாடலை இன்னொரு முறை பாடிட்டு நம்ம செபம் பண்ணுவோமா? பாருங்க, 5 தாலந்து வாங்கினவன் 10 ஆக்கினா, 2 தாலந்து வாங்கினவன் 4 ஆக்கினா. 4 வைத்திருந்தான் கையில், 2 சம்பாதித்தான், 5 சம்பாதித்தான். 1 தாலந்து வாங்கினவன் போய் மண்ணில் புதைச்சிட்டான். அந்த மண்ணில் புதைத்தவனை கர்த்தர் அருவருத்தார், கண்டித்தார். நீ துக்கப்படுவ, உனக்கு அந்த நித்திய மகிழ்ச்சி வாழ்வு இல்லைன்னு சொல்லி அவனை அவர் கண்டித்தார். அந்த கண்டிதத்திற்குள்ள நீங்க போகாம உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உன்னை அநேகத்திற்கு அதிகாரியாக்குவேன், நான் வைத்திருக்கிற சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி. அல்லேலூயா அல்லேலூயா அப்பா, அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை பாட்டு அப்பா பிதாவுக்கு, குமாரன் இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. வளைதடியும் கோலும் என்னை தேற்றுமே. உமதடிமையினுடைய உள்ளம் உம்மை போற்றுமே. தாழ்ச்சி எனக்கு இல்லையே, இயேசு கூட இருப்பதா. தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. ஒரே ஒரு 2 வசனத்தை நாம தியானிக்க முடிந்தது. கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். கர்த்தர் கொடுத்த அந்த தாலந்துகளை வெளிப்படுத்தி ஜனங்களாகி உங்களுக்கு உலகத்திற்கு அனுப்பும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. பிரியமானவர்களே, உங்களிடத்தில் கொடுத்துருக்கிற தாலந்துகளை, உங்களிடத்தில் கொடுத்துருக்கிற ஊழியங்களை, உங்களிடத்தில் கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியின் வரங்களை, தீர்க்க தரிசன வரங்களை, பிரசங்கிக்கிற வரங்களை, பாடுகிற வரங்களை, கர்த்தரை உயர்த்துகிற வரங்களை, ஜெபிக்கிற வரங்களை, தாலந்துகளை கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் 2 4 ஆக்குங்க, 2 சம்பாதிங்க. 5 கொடுத்துருக்கிறாரு, 5 கூட 5 சம்பாதிங்க. கர்த்தர் சொல்லுவார், உண்மையான ஊழியக்காரனே, உத்தமமான ஊழியக்காரனே, உனக்காக நித்திய சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவைகளுக்குள்ள பிரவேசின்னு சொல்லி நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாக்குவை. இது இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய வேதவசனம். அந்த வேத வசனத்தை உங்களுக்கு நான் பாடலோடு அறிவித்திருக்கிறேன். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்து பாடி ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதை அனுப்புகிறோம். இதில் நீர் இடைப்பட்டு ஜனங்களுக்குள்ளே இதை சென்று அவர்கள் அநேகர் உத்தம மார்க்கத்தார்களாக மாற்றும் அந்த நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.